சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், லடாக் அங்கே இருக்கக்கூடிய லேல மிகப்பெரிய ஒரு போராட்டமாகி பிறகு அது கலவரமாக மாற்றப்பட்டு ஒரு 4 பேர் இறந்திருக்காங்க, 30க்கும் மேற்பட்டவர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. எதற்காக இந்த போராட்டம் கலவரமாக மாறி இப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவமாக நம் நாடு மட்டும் இல்லாது மற்ற நாடுகளும் பார்த்து கருத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக அரசு அலுவலகங்கள், சிஆர்பிஎஃப் அந்த வாகனம், பாஜக கட்சி அலுவலகங்கள் இது கூட தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. இதற்கு பெயர் என்ன சொல்லி குறிப்பிடுறாங்கன்னா ஜென்சி ப்ரொட்டஸ்ட். இந்த வார்த்தையே முதல்ல தவறு. இந்த வார்த்தையை நாம் முதல்ல தவிர்க்கணும். ஒவ்வொரு இந்தியரும் இந்த வார்த்தையை தவிர்த்து கொள்ளுங்கள். நான் எதற்காக இந்த வார்த்தை தவிர்க்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போராட்ட காலத்தில் இருக்க எல்லாருமே 17லிருந்து 20, 21 இந்த வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் தான். இந்த வயது அப்படின்றது பயமறியா வயது, இளம் ரத்தம், சூடான ரத்தம் கொண்ட இளைஞர்களை கொண்ட இந்த ஜென்சின்ற ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பித்து, இந்த ஜென்சி ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரவலாக பெரிய அளவில் பரப்பப்படுது. குறிப்பாக இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் இந்த ஹேஷ்டேக் யார் பரப்புகிறாங்க அப்படின்னா லடாக் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பரப்புகிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம், ஓகே. அதை தாண்டி இந்தியாவிலிருந்து பலதரப்பட்ட மக்கள் அந்த ஹேஷ்டேக் பரப்புகிறாங்க, ஜனநாயக நாடு அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம அதெல்லாம் ஓரமாக தூக்கி வச்சிடலாம். அதை தாண்டி இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டேக்கை பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் மிக அதிக அளவில் பரப்புகிறாங்க. இப்போ புரியுதுங்களா எதற்காக இந்த வார்த்தையை நான் தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னு? இந்த வார்த்தையை பயன்படுத்தி இந்த ஹேஷ்டேக்கை நம்ம இந்தியனுடைய பெயர்களிலேயே சில பேர்களை உருவாக்கி கொண்டு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேஷில் இருந்தும் தான் இந்த மாதிரியான ஹேஷ்டேக் அதிக அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய வெளிப்பாடு, இதனுடைய காரணம் என்ன என்று தெரியுதா? இந்த போராட்டம் எப்படி கலவரமாக மாறுச்சு? இந்த போராட்டமானது தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு உண்ணாவிரதமாக இருந்த போராட்டம் கலவரமாக மாறுது. குறிப்பாக இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் சோனம் வாங்சுக். இவர் தான், இவரைத்தான் முக்கிய ஒரு நபராக பார்க்கப்பட்டு இவர் கைதும் செய்யப்படுறாரு. இவர் யார் முதல்ல? இவர் எப்படி பார்க்கப்படுறாரு அப்படின்னா ஒரு எஜுகேட்டர், அதை தாண்டி ஒரு கிளைமேட் ப்ரிசர்வன்ஸினுடைய ஒரு ஆக்டிவிஸ்டாக தான் குளோபல் ஸ்டேஜில் பார்க்கப்படுறாரு. அதை தாண்டி இவருடைய பற்றி நாம் தேடி பார்க்கும்போது இவர் நடத்தக்கூடிய அமைப்புகளுக்கு இவருக்கு எப்படியெல்லாம் ஃபண்டு வருது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் அமெரிக்காவில் இருக்கட்டும், ஃபோர்டு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்டு ஃபவுண்டேஷன், அமெரிக்காவை சேர்ந்த அந்த ஃபோர்ட் ஃபவுண்டேஷனில் இருந்து இவங்களுக்கு ஃபண்டு வருது. மும்பையில் இருக்கக்கூடிய டாடா ட்ரஸ்ட் அங்கேருந்து இவங்களுக்கு ஃபண்டு வருது. டான்ஜெட்ஸ் எய்டு அங்கேருந்து ஃபண்டு வருது. இதை தாண்டி சில இன்னும் என்ஜிஓக்கள் இருந்தெல்லாம் இவருக்கு ஃபண்டு வருது. இவர் ஒரு அமைப்பை வச்சு செயல்படுத்துகிறார். அந்த அமைப்பின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லடாக் அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிறார் இவர். இதுதான் இவருக்கு பின்புலமாக இருந்து அமௌண்ட் ஒரு பக்கம் ட்ரஸ்ட்டில் இருந்து சரி ஃபவுண்டேஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் அமௌண்ட். அதை தாண்டி ஒரு அமைப்பை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த வாங்சுக்கினுடைய ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெபேக்கா நார்மன்ஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரைனிங்கில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒய்ஃப். இவங்க ஒரு அமெரிக்க பிரஜை. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நான். இவங்க நடக்கக்கூடிய அமைப்புக்கு எப்படியெல்லாம் ஃபண்டு எங்கேருந்து வருது, அதை தாண்டி இவங்க ஒய்ஃப் அமெரிக்க பிரஜை, இவங்க என்னவாக இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தகவல்கள். இதற்கு பின்னாடி இன்னும் நம்ம ஆழமாக நோண்டி பார்த்தால் இன்னும் பல விஷயங்கள் வருது. அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தகவல். இதை தாண்டி இவர்களுடைய எதிர்ப்பு என்னவாக இருக்காங்க, போராட்டம் நடத்தக்கூடியவர்களுடைய எதிர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ரோடெலாம் வரக்கூடாது, அதை தாண்டி லடாக்னு தனி மாநிலமாக அங்கீகரிக்கணும், எங்களுக்கான உரிமை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய போராட்டத்தின் வழிமுறைகளாக இருக்குது. அவங்க கேட்கக்கூடிய இந்த மாநில உரிமை, இயற்கையை அழிச்சிடக்கூடாது, அந்த கலாச்சாரம், அங்கே எந்த வகையிலையும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. எல்லாமே அதுக்கு ஆதரவாகத்தான் மக்களும் இருப்பாங்க. அதை தாண்டி அரசும் அந்த கோரிக்கைக்கு செவி சாட்கிறது. மற்ற ஒரு முக்கியமான தகவலாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த ரோடு வரக்கூடாது அப்படின்றாங்கல்ல, இவங்க வேலைவாய்ப்பு வேணும்னு சொல்கிறாங்க. சாலைகள் இல்லாமல் எப்படி இங்கே உள்கட்டமைப்பு அமைக்க முடியும், அப்படி உள்கட்டமைப்புகள் அமைந்தால் தானே வேலைகள் கொடுக்க முடியும்னு அரசு தரப்புலேருந்து அவங்க அரசாங்கத்திலேருந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கேட்கல. ரோடு வரக்கூடாது, ஆனால் உள்கட்டமைப்புகள் வரணும், வேலைகள் வேணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே 17லேருந்து 20, 21 வயசு பசங்க தான். இந்த வயசு பசங்களை தூண்டி விட்டு போராட்ட காலத்தில் தூண்டி இறக்கி விட்டவங்க சில முக்கியமான நபர்கள். அதில் முக்கியமான நபர் தான் சோனம் வாங்சுக் அவர்கள். இந்த சோனம் வாங்சுக் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத நான் இப்போ சொன்னேன், அவருக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னு. அதை தாண்டி 370 ஆர்டிக்கலை எடுக்கும்போது 2018
இவர் எதிராக பேசினார், இது தவறு என்று எதிராக பேசினார். இவர் பேசியதை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் அடிக்கோடிட்டு காட்டியது. சோனம் வாங்சுக் இப்படி சொல்லிட்டாரு, 370 எந்த எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் பேசியதற்கு ஆதரவாக அங்கே பாகிஸ்தானில் மீடியாக்கள்லாம் அதை ஒரு பதிவாக எடுத்து பெரிய அளவில் பரப்புனாங்க. ஸோ அரசுக்கு எதிராக ஒரு குரலை எழுப்பும் வண்ணமாகத்தான் சோனம் வாங்சுக் அவர்கள் அப்போது நிலைப்பாடை 2018 எடுக்க ஆரம்பித்தவர் இன்று வரை அரசுக்கு எதிரான நிலைப்பாடை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். பல இடங்களில் அது மாதிரி தகவல்கள் இருக்குது. இந்தியாவிலேயே மிக முக்கியமான பிரபலமான இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம், அதாவது ஒரு சின்ன பிளாஸ்ட் கூட இல்லாமல், ரொம்ப மினிமல் சைஸில் எல்லாமே பிளாஸ்ட் கூட இல்லாமல் சாலைகள் அமைக்க முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்க முடியும், எல்லாமே முடியும், அதுக்கு அங்கே இருக்கவங்க ஒத்துழைக்கணும், பண்ண முடியும்னா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதை அங்கே உள்ள குறிப்பாக அந்த குறிப்பிட்ட சில வயதை கொண்ட அந்த மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அரசு பேசக்கூடியதை செவிகளில் வாங்க மாட்டாங்க. குறிப்பாக அரசு ஏன் அந்த இடத்துல ரோடு போட்டே ஆகணும், ஒரு தரமான அளவில் ரோடு போட்டு ஆகணும்னு அரசு விடாப்பிடியாக இருக்க ஒரே காரணம், அந்த மக்களுக்கு புரியாமல் வேணாமல் இருக்கலாம், நமக்கு புரிஞ்சுக்கணும். லடாக் அப்படின்றது எப்படி ஒரு சென்சிட்டிவான ஏரியா, சீனா அங்கே மிகவும் தங்களுடைய ஆக்கிரமிப்பை கொண்டு நிப்பாட்டிடணும் என்று ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த இடத்துல ரோடு போட்டால் தான், நம்மளோட ரோடு சைடியாக இருந்தால் தான் மக்கள் போக வர இப்படியான ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தி வைக்கணும். நம்மளுடைய மக்கள் அங்கே போகிறதும் அந்த மக்கள் இங்கே வர்றதுமான ஒரு தாக்கத்தில் இருந்தால் தான் நாளைக்கு ஒரு பிரச்சனையே வந்தாலும் உலக நாடுகள் தலையிடும் போது இங்கே இருக்கிறது இந்த நாட்டு பிரச்சனைகள் தான் அப்படின்னு தெரியப்படுத்தணும். அப்போ தான் ஒட்டுமொத்த நாடுகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். மக்களே இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய மிக சொற்பளவில் இருக்க மக்களை கொண்டுகிட்டு இருந்தீங்கன்னா, அங்கே சீனாக்கார் என்ன பண்ணுறா, அருணாச்சல் பிரதேச பார்டர் ஃபுல்லாக ஒரு 100 கிராமங்களை உருவாக்கி நகரங்களில் இருக்கவங்களெல்லாம் கொண்டு வந்து அங்கே வந்து குடியமர்த்துறான், காசு கொடுத்து கொண்டு வந்து குடியமர்த்துறான். எதற்காக? அங்கே குடியமர்த்தி அப்படியே எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துக் கொள்வதற்காகத்தான். நாளைக்கு உலக நாடுகள் கேட்கும்போது என் மக்கள் தான் நீங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சீனாவால் சொல்ல முடியும். அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அரசாங்கம் இப்படி ஒரு முடிவு எடுக்குது. ரோடை நம்ம ஃபஸ்ட்டு போடணும், ரோடை போட்டால் தான் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ண முடியும், நம்ம உள்கட்டமைப்புகளை உருவாக்க முடியும், வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும், மக்கள் அங்கே வர இங்கே போகலாம். இப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டா அந்த சீனான்ற ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே 2வது இராணுவ வலிமைமிக்க நாடு நம்ம எல்லையில் இருக்குது, நம்ம அவங்கள டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அந்த தருவாய்க்காக நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். ரோடு கூட இல்லாமல் இருந்தால் திடீர்னு அவங்க ஆக்கிரமிச்சு வராங்கன்னா நமக்கு ரோடு இல்லாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதை தாண்டி மக்கள் என்ன பண்ண முடியும்? ஒரு அவசரம் அங்கேருந்து வரணும்னா எப்படி வர முடியும்? அவங்க நடந்து தாக்குதலில் நீங்கள் உங்களுக்கு எதுவும் சேதாரம் நடக்காதா? ரோடு சரியாக வேணும்ல. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அதை தாண்டி உள்கட்டமைப்பு வேலைவாய்ப்புக்கு ரோடு ரொம்ப முக்கியம். இதற்காகத்தான் அரசு அங்கே ரோடு போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அது வரவே கூடாது அப்படின்ற தெளிவாக இருக்காங்க. ரோடு வரப்போகிறதுனால என்ன நடக்க போகிறது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. எந்த ஒரு வகையிலும் சுற்றுப்புற சூழலில் எந்த பாதிப்பு வராமல் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பண்ணும்போது சின்ன ஒரு பாதிப்பு வந்தாலும் நீங்கள் அப்போது தடுத்து நிறுத்தலாம் அல்லவா? ஒரு ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி நிப்பாட்டினா எப்படி முடியும்? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜென்சி அப்படின்ற இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான அந்த ஹேஷ்டேக்கை தயவு செஞ்சு நம்ம நாட்டு மக்கள் தான் பரப்புகிறாங்கன்னு நினைக்காதீங்க. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் மிக கொடூரமாக அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள்லாம் பார்க்கணும், இந்தியாவுக்கு அவப்பேர் வரணும் அப்படின்னு. இந்த சோனம் வாங்சுக் மேலே நான் ஏன் திரும்ப இப்படி ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நேபாளம், இலங்கை, இந்தோனேஷியா போன்ற அந்த இடங்களில் நடந்த புரட்சி போல் இங்கேயும் நடக்கும் அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கார். இப்படி பேசிய நபர் எந்த வகையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காக நிற்பார்னு நினைக்கிறீங்க? இப்படி ஒரு பிரச்சனை அரசாங்கம் பேசுது, பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். இல்லை போராட்டத்தை கலவரமாக தூண்டிவிட்டு இப்படி சேதாரங்கள் ஏற்படுத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது யாருடையது? இந்திய அரசு லடாக்கிற்காக என்ன செய்தது அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. கிட்டத்தட்ட இப்போ 2025 2026 இந்த பட்ஜெட்டில் 4692 கோடி ஒதுக்கி இருக்கு லடாக்குக்கு மட்டும். அங்கே இருக்கக்கூடிய கவுன்சில் ஒன்று இருக்குது, அதாவது எப்படின்னா லடாக் அட்டானமஸ் கவுன்சில், நம்ம எப்படி பெரிய பஞ்சாயத்தில் நகராட்சின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு இதுதான். அதற்கு 344 கோடி ஒதுக்கி இருக்கு. கார்கிலுக்கு தனியாக 344 கோடி ஒதுக்குறாங்க. வருடம் சரியாக எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்திய அரசாங்கம். இதை தாண்டி ஏதாவது என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே கேட்கறது என்ன? வேலை வேண்டும், அதாவது மக்கள் வாழ்வதற்கு வேலை முக்கியமாக கேட்கறது. மாநில தனி ஆட்சி மாநில சுயாட்சி வேணும்ன்றாங்க. 3 லட்சம் 3.5 லட்சம் மக்களை கொண்டவங்களுக்கு எப்படி மாநிலம் சுயாட்சி கொடுக்க முடியும்? ரொம்ப சொற்பளவில் இருக்கவங்களுக்கு எப்படி மாநிலமாக தனியாக கொடுக்க முடியும் அப்படின்றதான் அரசனுடைய கேள்வி. அதை தாண்டி வேலைவாய்ப்பு வேணும்னா ரோடு நமக்கு சரியாக இருக்கணும், அதை நீங்கள் பண்ண விட மாட்டீங்க அப்படின்றது அரசனுடைய கேள்வி. இதற்கு அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சரியான பதிலை சொல்லணுமா இல்லையா? கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அப்படின்ற கதையாக தான் அவங்களுடைய அந்த போராட்ட களமானது இருந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் தான் இருக்குது. குறிப்பாக திரும்ப சொல்கிறேன், இந்த ஜென்சி ப்ரொட்டஸ்ட்ன்றது இங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிக்காக வந்த ப்ரொட்டஸ்ட் கிடையாது. இது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொட்டஸ்ட்.
இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நன்றாக இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை உற்று நோக்கக்கூடிய மேஜர் மதன்குமார் சாரா இருக்கட்டும், இல்லை சாய் கிரண் அவங்களா இருக்கட்டும், இவங்க இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு ஆர்கானிக் ப்ரொட்டஸ்டே கிடையாது, இது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரொட்டஸ்ட் தான் அப்படின்றாங்க. காரணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மொபைல் எல்லாமே மொபைல் மூலமாக தான் இந்த போராட்டங்கள் எப்படி வலுப்பெற்றது அப்படின்னா, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான ஒரு சமூக வலைதளங்களை கொண்டு நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் பேரில் போலியான ஒரு ஐடியெல்லாம் உருவாக்கி இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி மக்கள் மத்தியில் வெளிப்படைய செய்து இப்படி ப்ரொட்டஸ்ட்டை உருவாக்கி விடுறாங்க. இது திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல். இது குறிப்பாக பாகிஸ்தானிலிருந்தும் பங்களாதேஷிலிருந்தும் செய்யக்கூடிய ஒரு செயல். இதை நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இது புரியாமல் தான் இந்த இளம் ரத்த வெறி சூடு அடங்காத இந்த 17லிருந்து 21 வயது கொண்ட அந்த இளைஞர்கள் இந்த போராட்டத்தை கலவரமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. படிக்கக்கூடிய வயது, அதாவது இப்போ நானே காலேஜ் படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்போ கோபங்கள் இருக்கும். என்னுடைய அந்த இளம் வயதில் காலேஜ் படிக்கும்போது பல கோபங்கள் வரும்போது என்னை லேட்டாக தூண்டி விட்டால் போதும், என்னன்னாலும் செய்வேன். அந்த இளம் ரத்தம் பயம் காணாது. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களை தான் தவறான வலையில் இப்படி கலவரம் செய்யக்கூடிய வலைக்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள், தலைமை ஏற்றவர்கள். இப்படி எல்லா இடங்களிலும் கலவரம் என்றால் நாடு சுடுகாடாகத்தான் மாறிவிடும். நம்ம ஊரில் கூட ஜல்லிக்கட்டுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணோம். நம்மளுடைய போராட்டமானது எப்படி இருந்தது, அந்த போராட்டத்திற்குள்ள தெளிவு எப்படி இருந்தது, எப்படி நடத்தினோம், அதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு போராட்டம் தன்னெழுச்சியாக எழும்புறது வேற, திட்டமிட்டு செயல்படுத்துறதுன்றது வேற. இதில் ஒரு வேல்யூமே இல்லை. அரசு சொல்கிறது எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் மக்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்களை தாண்டி எல்லாமே 17லிருந்து 21 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான், ஆண்கள் தான். 95% பேர் இந்த போராட்டத்தில் இந்த கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும் அதை, சரிங்களா? இதைத்தான் நான் முக்கியத்துவமாக திரும்ப பேசுகிறேன். நான் இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக். இதை யாரும் பகிர வேண்டாம். இதன் நாட்டிற்கு எதிரான ஒரு சூழ்ச்சி, பாகிஸ்தானும் பங்களாதேஷும் செய்யக்கூடிய ஒரு வேலை. இதற்கு நம் நாட்டு மக்கள் பலியிட ஆகிட வேண்டாம். நம் நாட்டு மக்களும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் நாம் உலக அளவில் உற்று நோக்கப்படுவோம். அதில் ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இந்த லடாக் பிரச்சனை. இதை நமது அரசு திறம்பட செயல்பட்டு மக்களுக்கு சரியாக வெளிச்சம் போட்டு காட்டணும். என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன நாங்கள் பேசுகிறோன்றதை அரசு சரியாக மக்களிடம் சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியாது. இதை அரசியல் செய்வதற்காக சில கட்சியினர் தங்கள் கைகளில் எடுத்து நாட்டை ஆபத்தான சூழ்நிலையை கொண்டு சென்று விடுவார்கள். அரசு வெளிப்படைத்தன்மையோடு இந்த விவகாரத்தை கையாளணும் அப்படின்றத வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி.